வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வடகம் போடுவீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வடகம் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வெயில் காலம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை போல் டைமில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயத்தை தோல் வச்சு நல்லா கழுவி உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். ரவா தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க, பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மிக்சியில் வேணுனாலும் அரைச்சிக்கலாம். எனக்கு மிக்சியில் ரொம்ப குழன்னு போகிற போல் இருந்துச்சு, அதனால நான் கிரைண்டருக்கு மாற்றிட்டேன். கிரைண்டரில் போட்டு உக்காந்துருக்கக்கூடாது, நல்லா தள்ளி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். குறப்பாக வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம், எல்லா வெங்காயத்தையும். இப்போ இது கூட என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சீரகம், வெந்தயம், கடுகு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது அதிகமாக வேணுமோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் கடுகு நிறைய சாப்பிடுவோன்றதுனால நான் கடுகு நிறையவே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் சீரகம், 4 ஸ்பூன் வெந்தயம், நான் 6 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு பெருங்காயத்தூள், நான் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன், அதிகமாக தேவையில்லைன்றதுனால. உங்களுக்கு தேவையானாலும் ஒரு 3 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு. இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும். பெருங்காயத்தூள் உங்களுடைய விருப்பம் தாங்க, அதிகமாகவும் சேர்த்துக்கிட்டு கம்மியாகவும் சேர்த்துக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் ஒரு 3 பூண்டு நான் நல்லா நசுக்கி எடுத்துக்கினேன். ஃபஸ்ட்டே இதை ஒரு நைட் ஊற விட்டுட்டு மறாவது நாள் நம்ம காய வச்சிடலாம். இன்றைக்கி நைட்டு விளக்கெண்ணெயை ஊற்றி ஊற விட்டுருந்தாங்க. இதே போல் நம்ம இந்த அளவுக்கு காஞ்சி பக்குவம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். விளக்கெண்ணெய் ஊறது என்னால் வீடியோ எடுக்க முடியாதுங்க. இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தாளிப்பு தண்டை வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுருக்க வடகத்தை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குழம்புல ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, வடகம் ரெடி.